டிராகன் பால் டைம்ல கோகு எப்ப சூப்பர் சைன் 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனானோ அப்பல இருந்து நமக்கு மண்டைக்குள்ள பல கேள்விகள் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். எப்படி கோகு ஃபர்ஸ்ட் SSJ4 டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா, கோகுவால முன்னாடியே இது மாற முடியுமா? அப்படி மாற முடியும்னா அதையும் இவ்வளவு நாள் சீக்கிரட்டா வச்சிருந்தாங்கிற மாதிரி பல கேள்விகள். ஏன்னா டைமோட இன்னிங்ல வெஜிடா கோகு கிட்ட கேட்பான், இவ்வளவு நாளா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் கிட்ட மறைச்சு வச்சிருந்தேன்னு. அதுக்கு கோகு சொல்லுவான், பூ கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்னோட அந்த கரண்ட் பவர் லெவல் எனக்கு பத்தாதுன்னு தெரிஞ்சதால நான் ரொம்ப ஹார்டா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கோகு வெஜிடா சொல்லி இருந்திருப்பான். இது மட்டும் இல்லாம கோகுக்கு SSJ4 பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது உண்மைதான். ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் ஆகுமான்னு கோகுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. கோகு இப்படி திங்க் பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஜிடியா இருக்கட்டும், இப்ப டைமாவா இருக்கட்டும், SSJ4 ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் தேவைப்படுது. ஜிடில எலக்ட்ரிக் வேவ்ஸ் மாதிரி டைமால நேவோட ஹெல்ப்புக்கு அப்புறம் தான் கோகுவால SSJ4 அடைய முடிஞ்சிருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, என்னதான் ஹார்டா ட்ரெயின் பண்ணாலும் SSJ3க்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு வெளியில இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுங்கிறது தான். சோ கோகு டைமால SSJ4 மறைச்சு வைக்கல, ஆடா ட்ரெயின் பண்ணி அதுக்கான ஒரு ஐடியாவை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நேவோட ட்ரிகருக்கு அப்புறம் SSJ4 மாறினது மூலமா கோகுக்கு கிடைச்ச ஐடியாவால தான் செகண்ட் டைமா டைமால சூப்பர் சைன் 4 டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருந்திருப்பான் கோகு. ஆனா இந்த சூப்பர் சைன் 4 கோகு டைமால யூஸ் பண்ணிருக்கான். டிராகன் பால் ஸ்டோரி லைன் படி டைமாக்கு அடுத்ததா தான் டிராகன் பால் சூப்பர் நடக்குது. சோ டைமால யூஸ் பண்ண சூப்பர் சைன் 4 கோகு ஏன் டிராகன் பால் சூப்பர்ல யூஸ் பண்ணலன்ட்டு எனக்கு இன்னும் புதிதா தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.